நான் உங்க சுபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல பயிற்சி 1.1ல லெவல் சம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க क्वेश्चनக்குள்ள போலாம். ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஏவை வச்சு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ்னா என்னன்னா நிற்க வச்சதை படுக்க வைக்கணும், படுக்க வச்சு நிற்க வைக்கணும். அதாவது ரோவை காலமாக மாற்றணும், காலமாக ரோவாக மாற்றணும். இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஏவிலேருந்து கண்டுபிடிக்கணும். இங்கே நின்றுட்டு இருக்கிற 1 மைனஸ் tan x இதை வந்து ரோவாக மாற்றலாம். 1 மைனஸ் tan x. அடுத்தது tan x 1 இதை ரோவாக மாற்றலாம். tan x 1. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan x 1. அடுத்தது மாலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். மாலஸ் ஆஃப் ஏனா ஏலேருந்து கண்டுபிடிக்கணும், அதாவது சிம்பிள் பண்ணணும். ஓரன் 1 1 tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். மாலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னன்னா சீக் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ மாலஸ் ஆஃப் ஏ என்னது சீக் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்தது அஜ்ஜே கண்டுபிடிக்கலாம். அஜ்ஜேனா என்னன்னா இடத்த மாற்றணும், குறிய மாற்றணும். அது ஏலேருந்து கண்டுபிடிக்கலாம். இடத்த மாற்றணும்னா 1 1, குறிய மாற்றணும்னா இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் tan x. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும், மைனஸ் tan x. இப்போ ஆன்சர் என்ன? அஜ்ஜே இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan x 1. அடுத்தது ஃபார்முலா பார்க்கலாம். ஏ இன்வர்ஸோடது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாலஸ் ஆஃப் ஏ அஜ்ஜே. மாலஸ் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சோம் சி ஸ்கொயர் எக்ஸ். அஜ்ஜே என்ன கண்டுபிடிச்சோமோ அடுத்து போட்டலாம். இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை சி ஸ்கொயர் எக்ஸ் 1 மைனஸ் tan x 1. 1 பை சி ஸ்கொயர் எக்ஸ்னா அதோட வேல்யூ என்னன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1 மைனஸ் tan x 1. இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இதோட இன்ட்டு பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஓர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது கூட இன்ட்டு பண்ணோம்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x. இது கூட இன்ட்டு பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x ஓர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ். இப்போ இது ரெண்டு இன்ட்டு பண்ணலாம். இது ஏ டிரான்ஸ்போஸ், இது வந்து ஏ இன்வர்ஸ். இது ரெண்டு எப்படி இன்ட்டு பண்ணணும்னா ரோவை கழட்டி மறைச்சிக்கலாம். ஓர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இது ரெண்டு இன்ட்டு பண்ணோம்னா மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்தது இந்த ரோவையும் இந்த கழட்டி மறைச்சிக்கலாம். இது ரெண்டு இன்ட்டு பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x. அடுத்தது மைனஸ் tan x காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இந்த ரோவை இந்த கழட்டி மறைச்சோம்னா tan x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x. அடுத்தது இந்த ரோவை இந்த காலமும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x மைனஸ் tan x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதுனானா sin ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x எப்படி எழுதலாம்னா sin x பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x எப்படி எழுதலாம் sin x பை காஸ் எக்ஸ். அடுத்தது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x எப்படி எழுதலாம் sin x பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் tan x வந்து எப்படி எழுதணும்னா sin x பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம் sin ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸும் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வேல்யூ வரும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2 sin x cos x 2 sin x cos x cos square x minus sin x. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2x மைனஸ் சைன் 2x sin 2x cos 2x. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.